எப்போதுமே பிரியாணி செய்யாமல் இந்த மாதிரி சிக்கன் மந்தியை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். சும்மா வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு தக்காளி அரைச்சி ஊற்றிருக்கேன், மஞ்சத்தூள், கறி மசாலா, மல்லித்தூள், கொஞ்சோண்டு ஃபுட் கலர், அது கூடவே ஒரு சிக்கன் க்யூப் எல்லாம் சேர்த்து நான் வந்து எலுமிச்சை பழமும் லைட்டாக புழிஞ்சிட்டு கொஞ்சோண்டு தயிரும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கனை வந்து ஆட் பண்ணிக்கலாம். மேலே வந்து தேங்காய் எண்ணெய், அது கூடவே வந்து சாதி ஜீரா, ஜீரகம், பெருஞ்சீரகம், மிளகு, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே பெரட்டி உப்பு சேர்த்து ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ அரிசி எடுத்துருக்கோமோ அதுக்கு அப்படியே டபுள் மடங்கு தண்ணி விட்டு முக்காப்பதம் கோழி வேகிற வரைக்கும் நம்ம வந்து வேக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கோழியெல்லாம் எடுத்துட்டு நம்ம ஆல்ரெடி ஊற வச்சிருக்கிற அரிசியை இது கூட சேர்த்துடலாம். இப்போ எடுத்த கோழி மேலே சேம் மசாலா கொஞ்சோன்னு கொடுத்துட்டு அதை அப்படியே ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். 2 பக்கமும் தோல் வந்து லைட்டாக வெந்திருந்தால் போதுமானது. இப்போ தண்ணியும் அரிசியும் சம அளவில் வந்ததுக்கப்புறம் நம்ம எப்படி பிரியாணிக்கு தம் போடுவோமோ அந்த மாதிரி தம் போட்டுட்டு மேலே நட்ஸ் எல்லாம் வந்து வதக்கி அது கூட சேர்த்துட்டு கொஞ்சம் ஸ்மோக் எஃபெக்ட் போட்டு எடுத்தால் சூப்பரான மந்தி ரெடி.